அனைவருக்கும் காலை வணக்கம். வெள்ளியில் சிறப்பு வெள்ளியில் ஒரு காலை வணக்கம் செலுத்தி தற்பொழுது தான் அங்கே ஆரம்பிக்கலாம். இது மட்டக்களப்புக்கு செல்லும் 6:50 பெறாருது. அதிலிருந்து இடது பக்கமாக திரும்பும் பொழுது அள்ளி அள்ளி அருளை வணங்கும் இது எமது அம்மை காளியம்மன் ஆலயம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்று கூறலாம். எந்த தீவினை சக்திகளையும் அகற்றி நல்ல அருளை வழங்கும் நாள் எம்மை வழிநடத்தி செல்லும் அம்மை காளியம்மன். பல நூற்றுக்கணக்கு ஆண்டுகளுக்கு வரலாறு கொண்ட மிகவும் சிறப்புமிக்க ஆலயமாக காளியம்மன் கோவில் விளங்குகிறது. இது மட்டக்களப்பு 6:50 மட்டக்களப்பு செல்லும் பாதையில் இடது பக்கமாக திரும்பி செல்லும் பொழுது நந்தகோவன் மண்டபம் அன்பின் நீர்வளங்கள் உள்ளது. அதனை அடுத்து வருகின்ற ஆலயம் காளியம்மன் கோவில், அம்மன் கோவில். அம்மன் வழிபாடு 6:50 மிக பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. அந்த வகையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக காளியம்மன் கோவில் விளங்குகின்றது. வெள்ளியில் ஒரு சிறப்பு, இங்கு அதிக மக்கள் அதிகாலையிலே சென்று வழிபட்டு அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வது வழக்கம். அழகிய ஒரு தீர்த்த குளம் இருக்கின்றது. இப்பொழுது இது நாகதம்பிரான். இதுக்கு பழைய வரலாறுகளும் நிறைய இருக்கின்றது. ஆலயத்தின் உள்ளே சென்று பார்க்கலாம். நாங்கள் வழிபட்டு வழிபாடு செய்து வருவோம். எங்கள் விநாயகப் பெருமான் அரச மரத்தின் கீழ் அரசடி பிள்ளையார் என்று அழைப்பார்கள். 6:50 அரசடி பிள்ளையார் கோயில் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இந்த கோயிலுக்கு இடது பக்கமாக அமைந்திருக்கின்றது. அம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற அருளை அள்ளி அள்ளி வழங்கும் காளியம்மன். உள்ளே சென்று அவருடைய அருளை நாம் பெறுவோமா. இந்த காணொளி விநாயகப் பெருமான் கோயிலில் இருக்கும் விநாயகர் அருளை பெற்று அவருடைய வழிபாடை ஓம் மூசிகவாகன மோதகஸ்தாமிரதண்ட விளம்பி சீத்தவாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாசமஸ்தே என்று இந்த காணொலியை ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு வரலாறுகள் நிறையவே உள்ளன. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு கொண்ட இந்த ஆலயம் ஆலயம்பதியில் அதிக ஆலயங்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த ஆலயம் ஒரு பழமை பெற்ற ஆலயமாக விளங்குகின்றது. தீர்த்த கிணறு, கால்களை கழுவி உள்ளே செல்வது பட்டம். சூழாயுதம், காளி மகேஸ்வரி பார்வதி சங்கரேஸ்வரன்
அவர்களுக்கு